மேலும் தகவல்களை தர திரு சுப்பிரமணியன், முன்னாள் உளவுத்துறை பிரிவின் உயர் தலைவர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாகிஸ்தான் நாட்டோட 3 போர் விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தற்போது மிக முக்கிய தகவல் வந்திருக்கிறது. முன்னதாக ட்ரோன் தாக்குதலை இந்தியா முறியடித்திருக்கிறது. தற்போது F-16, JF-17S ரக போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம். அந்த போர் விமானங்கள் பற்றியும் சுட்டு வீழ்த்தியது எப்படி இந்தியா, அதை பற்றியும். கண்டிப்பா சார். இப்போ பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 3 o'clock அவங்களோட பாகிஸ்தானோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா இது நம்மளுடைய F-16 ஏர்கிராஃப்ட் இது பண்ணிட்டாங்க, டிஸ்மெண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நம்மகிட்ட இருக்கிற இந்த S-400 மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் க்ரூஸ் மிசைல் சிஸ்டம், இது என்ன பண்ணுவோம்னா ஒரு 600 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு டார்கெட் டிடெக்ட் பண்ணும். 400 கிலோமீட்டர்லயே அந்த டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ற திறமை அதுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா மல்டி ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ் பிளேசஸ்ல அட்டாக் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அந்த மிசைல் சிஸ்டத்துக்கு இருக்குது. அதை கொண்டு இந்த அட்டாக் எல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு லாகூர் கேண்ட் மேலேயும் ஒரு அட்டாக், ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குது. அதுல நேவி அண்ட் பாகிஸ்தான் ஆர்மியோட போர்ட்ரஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிருக்குது. இது எல்லாமே இன்னும் ஒரு அன்னோன் பர்சன் அந்த ஏரியாவில் ஃபயரிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நியூஸ் எல்லாமே வெரிஃபைட் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு டோட்டலா பார்த்தாச்சுன்னா நாட் ஓன்லி இன் பார்டர்ஸ், இன்டர்னல் பாகிஸ்தான்லயும் கூட இன்னைக்கு பலூச் ஆர்மி ஒரு ஆர்மி கான்வையை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதுல ஒரு 12 சோல்ஜர்ஸ் இன்னைக்கு டெத் ஆயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டோட்டலாகவே பாகிஸ்தானுக்கு ஒரு பிளாக் டேன்னு நம்ம சொல்லலாம் சார். இந்த சமயத்தில் ஜெய்சலிமரில் இந்தியாவோட விமானப்படை நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது. இந்தியா மாறாக முன்னதாக தாக்குதல் நிகழ்த்திய எல்லா இடங்களும் பயங்கரவாதிகளோட முகாம்கள், பயங்கரவாதிகளை தேடி தேடி துல்லியமாக குறி வச்சு தாக்குனாங்க. ஆனால் பாகிஸ்தான் தாக்க நினைக்கும் இடங்கள்லாம் இந்திய விமானப்படை, பொதுமக்கள் இந்த மாதிரி இருக்க சார், கான்ட்ராவர்சியாக இருக்க சார். இதுவே அவங்களோட தாட், அவங்களோட மூவ் முட்டாள்தனமாக இருக்க சார் பாகிஸ்தானோட நடவடிக்கைலாம். கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான ஒரு வாரம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்தியாவோட ஃபார்மர் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாங்க, இது டோட்டலாவே ஒரு கால்குலேட்டட் ஒரு ரிட்டாலியேஷன். நம்ம 22 ஏப்ரல் நடந்ததுக்கு ஒரு ரிட்டாலியேஷன். யார் பிரிபெட்ரேட்டர்ஸோ, யார் பேக்கர்ஸோ, யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அவங்களுக்கான ஒரு டார்கெட்டை தவிர எந்த ஒரு மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலோ, எந்த ஒரு சிவிலியன் எஸ்டாப்ளிஷ் மேலோ, இல்லை எந்த ஒரு அவங்களோட நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் மேலேயும் அந்த அட்டாக்ங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதை தகுந்த மாதிரி தான் நம்மளோட அந்த 7-8 அன்னைக்கு நடந்த அந்த 6ஆம் தேதி நடந்த அந்த ஆபரேஷனும் அது ஓரியன்டாக தான் இருந்தது. இது மட்டும் நம்ம எந்த இடத்துலையும் எஸ்கலேஷன் நம்ம பண்ணலைங்க. ஆனா இந்த பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் இந்த நம்ம செய்யறத அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட மிலிட்டரி ஏரியா மேலேயும் சிவிலியன் ஏரியா மேலேயும் இப்போ அவங்களோட அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பூஞ்ச்ல ஆரம்பிச்சாங்க. பூஞ்ச்ல குறைஞ்சது 16 நம்மளோட இந்தியாவோட 16 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும் போது இப்போ நமக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் ஆபரேஷன் சிந்தூர் 2 இப்போ எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்குது. இப்போ அவங்க எந்த இடத்துல இருந்து அவங்க ட்ரோன்ஸ் வருதோ அந்த ஏரியாவை நம்மளோட ஜிபிஎஸ் சிஸ்டத்துல கேட்ச் பண்ணி அதே ஏரியாவில ரிட்டாலியேட் பண்றதுக்கு நம்மளோட ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது இன்டென்சிஃபை ஆகும்போது நம்ம ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ஏர்கிராஃப்ட் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சாயங்காலத்துல இருந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஜம்மு செக்டர்லயோ, அக்னூர்லயோ, சம்பா செக்டர்லயும் இந்த எல்லா ஏரியா, ஜெய்சல்மேர் ஆகட்டும், குர்தாஸ்பூர் ஆகட்டும், ஃபிரோஸ்பூர் ஆகட்டும், இந்த எல்லாமே பிளாக் அவுட் ஆயிட்டு இருக்குது. இந்த எல்லா இடத்து மேலேயும் பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் அட்டாக்கும் ஃபைட்டர் ஜெட் அட்டாக்ஸும் நடந்துருக்குது. அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு நம்மளோட ரஃபேல் விமானம், சுகோய் விமானம் எல்லாமே அந்த இதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபெக்டிங் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இது சூழ்நிலையில தான் இப்போ இந்த 3
அவங்களோட ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம எஸ்கலேட் பண்றது இல்ல, நம்ம டோட்டலாவே மெஷர்ட் அட்டாக் தான் பண்றோம். யார் நம்மளுக்கு எந்த ஒரு இதுல ஹிட் பண்றாங்களோ அவங்க ஒரு மிசைல்ஸ் ஹிட் பண்ணா நம்ம வந்து 2 மிசைல்ஸ்ல அவங்களுக்கு பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார், மிக முக்கியமான கேள்வியா நான் நினைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் தீவிரவாதிகள் இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போதும் இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்லுது. ஈவன் பின்லேடனுக்கும் எங்களுக்குன்னு சம்பந்தமே இல்லைன்னு தான் அமெரிக்கா கிட்டேயே சொல்லிச்சு. அபோடாபாத்ல இராணுவத்தோட மிக முக்கியமான பாகிஸ்தான் இராணுவ மையம் அமைஞ்சிருக்கிற இடத்து பக்கத்தில் தான் பின்லேடனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அமெரிக்கா. இப்போ கூட தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த 26 பேர் படுகொலைக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பதில் தாக்குதல் இந்தியா தீவிரவாத முகாம்கள் மேலே நடத்தின போது அமைதியாக இல்லாமல் நம்ம பொதுமக்கள் மேலே நடத்துகிறாங்க. ஸோ கான்ட்ராவர்சியாக தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இருக்கிற தொடர்பை இது வெளிப்படையாக காட்டுது. அது மட்டும் இல்லை, கிரிக்கெட் பிளேயர், ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் அஃப்ரிடி, அவரோட ரிலேஷன் பயங்கரவாதிகள்னு பிடிபடுறாரு, சுட்டுக் கொல்லப்படுறாரு. என்ன நடக்குது சார்? பாகிஸ்தானோட மூவியா இப்படி இருக்கு சார்? பாகிஸ்தான்ல டெரரிஸ்ட் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. என்ன கேட்டாச்சுன்னா, இது ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு டெரரிஸ்டோட ஃபேக்டரி. அங்க வளர்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல்ல இந்தியாவோட ஒரு வெறுப்புத்தனத்தை தான் அங்க வந்து அவங்க டீச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவை வந்து அவங்களோட டே 1ல இருந்து ஒரு எதிரி கண்ட்ரியாவே பாக்குறாங்க. அதேதான் அந்த இப்ப இருக்கிற ISIயோட மெயின் டார்கெட் இந்தியாவோட வளர்ச்சி, இந்தியாவோட இந்த பாதுகாப்பு துறையில பெரிய பெரிய இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்களால தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு மறைமுகமா என்னென்ன அட்டாக்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்றது இந்த டெரரிசம். இந்த டெரரிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்தியாவில வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரினர்ஸ் லீடர்ஸ் வருவாங்களோ இல்ல ஒரு பெரிய ஒரு மீட்டிங்ஸ் நடக்குதோ அந்த டைம்ல எல்லாம் இந்த ஒரு அட்டாக் பண்ணி ஒரு வேர்ல்டு லெவல்ல இதை கொண்டுட்டு போகணும், எல்லா இன்டர்நேஷனல் மீடியால கொண்டுட்டு போகணும் என்ற அந்த ஒரே விதத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. 2வது, இந்த பாகிஸ்தான் ஆர்மி டெரரிஸ்ட் ரெண்டு பேரும் டிஃபரே இல்லைங்க. நேத்து கூட நீங்க இவங்க மசூத் அசாரோட வீட்டுல அந்த அட்டாக் நடந்ததுல பாத்துருக்கலாம். 10 அவங்களோட உறவினர்கள் 10 பேரும் கொல்லப்பட்டாங்க. 10 பேர் அவங்க உறவினர்கள், 4 வந்து அவங்களோட க்ளோஸ் எய்ட்ஸ் சொன்னாங்க. அந்த க்ளோஸ் எய்ட்ஸ்ல நீங்க அவங்க இதுல பார்த்தாச்சுன்னா அவங்களோட லாஸ்ட் ரைட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்மிக்கார வந்து அந்த மார்ச்சை வந்து லீட் பண்ணிட்டு போறாங்க. ஆர்மிக்கார என்னைக்கு லீட் பண்றாங்கன்னா அவங்க அந்த தேசத்துல வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருக்கணும், இல்லைன்னா அது பெரிய தலைவரா இருக்கணும். இப்ப மெயினா அந்த ஆர்மிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மசூத் அசாருக்கு வந்து ISI ஸ்பான்சர் ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க, நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த 4 பேர் அண்ணா ஐடென்டிஃபைடு இருந்திருக்கவங்க மேபி அவங்க ISIயோட டாப் லெவல் ஆபீசர்ஸ் தான். அது வந்து இன்னைக்கு இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த 4 ஆபீசர்ஸோட டீச்சர்ஸ் வந்து பொது வெளியில வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ISIயும் டெரரிசமும் வெவ்வேறு இல்லை, ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தான் போறவங்க. நிச்சயம் பாகிஸ்தான் ISIயும் தீவிரவாதிகளுக்கும் மிக முக்கியமான நெருங்கிய தொடர்புன்னு இருக்குன்னு ஒரு முக்கியமான தகவல் இந்தியா தொடர்ந்து இதை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கந்தகார் விமான அந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு கொண்ட 2வது முக்கிய நபர் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுவும் பாகிஸ்தானில். தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கும் பாகிஸ்தான் நிச்சயம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். மீண்டும் பதிலடி ஆக்ரோஷமாக உத்வேகமாக எழும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.